ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலட்சுமி ஜனார்த்தனன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லாரோட ஃபேவரட்டான ரெசிபி தான். என்னென்னு யோசிக்கிறீங்களா? எக் பன்னீர் நூடுல்ஸுங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஆட்டா நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். மைதா வேண்டாம். இந்த மாதிரி ஆட்டா நூடுல்ஸ்லாம் இப்போ மில்லட் நூடுல்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஷாப்லேயே வாங்கிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணியை நல்லா ஒரு பவுலில் ஃபில் பண்ணிவிட்டு அதை லைட்டாக சூடானதும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்து அந்த தண்ணியில் இந்த மாதிரி டிப் பண்ணி வேக போட்டு எடுத்துடலாம். இப்போ இது தண்ணி நல்லா முழுகிற அளவுக்கு வச்சுட்டு உங்களுக்கு அந்த நூடுல்ஸோட பேக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க எவ்வளோ நிமிஷம் அளவுக்கு அதை வேக வைக்கணும்னு. இது ஆட்டா நூடுல்ஸ் நான் வாங்கினது கிட்டத்தட்ட 7 to 8 minutes அளவுக்கு டைமிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா வெந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் நல்லா இதை ஆற விட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இல்லைன்னா பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டி குழஞ்சி போயிடும். இது வேறு பார்த்திங்கன்னா ஆட்டா நூடுல்ஸ் இல்லையா, உங்களுக்கு மைதானா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், ஆட்டான்றதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போது ஒரு கடாய் எடுத்துப்போம். அது நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக இப்போது பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணல, இது வீட்டில் செஞ்ச பன்னீர் தான். அதனால் நீங்கள் நல்ல கலராக சேஞ்ச் ஆகணும்னு இல்லாமல் லைட்டாக தான் நான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது ரொம்பவும் கலர் சேஞ்ச் ஆகி டீப்பாக ஃப்ரை பண்ணோன்னா ரொம்ப ரப்பரி கன்சிஸ்டன்சி ஆகிடும். அதனால் இதை அப்படியே எடுத்தாச்சு. இப்போது 2 முட்டை நான் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். இந்த முட்டையில் நான் எந்த பெப்பரும் இல்லை சால்ட்டுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் அந்த ஆயிலில் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இது நல்லா வெந்து வந்ததும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே கேரட், கேப்சிகம், கேபேஜ், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதெல்லாம் நல்லா உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி விடலாம். இந்த டைமுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் ஒரு 3 பீஸ் அளவுக்கு பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். அதே போல் ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு கையளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட அடியில் இருக்க ஆனியன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இந்த டைமுக்கு கேபேஜை உள்ளே ஆட் பண்ணிடலாம். அதையும் நீல வாக்கிலே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போது டேஸ்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து வரட்டும். இது 3/4 பதம் வெந்தால் போதாங்க, ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த ஆட்டா நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்குன்னு. இப்போது சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த குவான்டிட்டி நூடுல்ஸ் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்க குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் ஒரு பேக்கெட், க்ரீன் சில்லி சாஸ் ஒரு பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ சாஸ் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ்னு நமக்கு கடையில் கிடைக்கும், அந்த மாதிரி எந்த மசாலா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் பெப்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஆப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது தனியாக கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணவே முடியாதுங்க, ஏன்னா நான் குவான்டிட்டி அதிகமாக எடுத்திருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா 2 கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒயிட் கலரில் எங்கேயுமே தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கடைசியாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கு பன்னீர் இருக்கு இல்லையா, அதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போது இந்த மாதிரி பன்னீர் இல்லாமல் நீங்கள் சிக்கன் போடலாம். அதே போல் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் போடலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது. கார்ன் கூட போடலாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ இல்லை பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு தரலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கடையில் போய் அஜினமோட்டோ போட்டு ப்ரிசர்வேட்டிவ் போட்டு வாங்குறதுக்கு இந்த மாதிரி வீட்டிலே ஆட்டாவோ இல்லை மில்லட் நூடுல்ஸோ எது கடையில் அவைலபிளாக இருக்கோ அதை வாங்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வீட்டிலே நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் ஃப்யூச்சரில் உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சூப்பர் அண்ட் யம்மியான ரெசிபிகளுக்கு மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.